ஹலோ மாஸ்டர்மைண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பவர் ஆஃப் செக்லிஸ்ட். சின்ன வயசில் நம்ம அம்மா கடைக்கு அனுப்பி ஒரு 5 பொருள் வாங்கிட்டு வர சொன்னால் அதில் 4 வாங்கிட்டு 1 மறந்துடுவோம். சின்ன வயசில் மட்டுமா, இப்போவும் அப்படி தான். அப்போவாது 4 வாங்கிட்டு 1 மறப்போம், இப்போ வாங்க சொன்னதையே மறந்துடுறோம். சிறப்பான ஆள் நீ. அதனால் சின்ன வயசில் இந்த மாதிரிலாம் மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் லிஸ்ட் எழுதி கொடுப்பாங்க, இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி. இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க, மாவு வாங்கி விட்டு வரவும் அப்படின்னு. இந்த மாதிரி இந்த செக்லிஸ்ட் அப்படிங்கிறது வெறும் கடையில் பொருள் வாங்கிட்டு வரதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பர்சனல் லைஃப்பில், ஆஃபீஸஸில், ஹாஸ்பிட்டல்ஸில், ஏவியேஷன் இண்டஸ்ட்ரீஸ் வரைக்கும் ஒரு பவர்ஃபுல்லான மெத்தடா இருக்கு. ஓகே, இந்த செக்லிஸ்ட் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் எங்க எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அதை இந்த வீடியோல பார்க்கலாம். அக்டோபர் 30, 1935 டேடவுன் ஒஹாயோவில் இருக்கிற ரைட் ஏர்ஃபீல்ட். இந்த ஏர்ஃபீல்டில் யூஎஸ் ஏர் கார்பரேஷனுடைய டீம் மெம்பர்ஸ் அண்ட் நிறைய மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இந்த மார்க்கெட்டிங் டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 லார்ஜஸ்ட் பிளேன் மேனுஃபேக்சரர்ஸ், ஒன்று போயிங், இன்னொன்று மார்டின் அண்ட் டக்ளஸ். ஓகே, எதுக்காக இவங்கெல்லாம் இங்கே அசம்பிள் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஏர் கார்பரேஷன் வந்து 65 நியூ ஜென்ரேஷன் லாங் ரேஞ்ச் பாம்பர்ஸ் வந்து ஆர்டர் பண்றாங்க. ஸோ இது மோர் ஆர் லைக் அ காம்படிஷன் தான். இப்போ போயிங் வாங்க போறோமா இல்ல மார்டின் அண்ட் டக்ளஸ் உடைய ஃபிளைட்ஸ் வாங்க போறோமா அப்படின்றதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. பட் அங்க வந்தவங்க எல்லாருமே அந்த 2 கம்பெனியுடைய புரோட்டோடைப்பை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டாங்க, இங்க போயிங் தான் இந்த கான்ட்ராக்டை வின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி. போயிங் மாடல் 299 இது வரைக்கும் இருக்கிற எல்லா பாம்பர் ஃபிளைட்ஸை விட 5 டைம்ஸ் அதிகமா பாம் லோட் ஏற்றக்கூடிய ஒரு ஃபிளைட் கெப்பாசிட்டி அண்ட் 2 டைம்ஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஃபார் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணக்கூடிய ஃபிளைட். இதோடைய அவுட்டர் பாடி எல்லாமே அலுமினியம் அலாய் பண்ணிருக்காங்க அண்ட் இதோடைய விங்ஸ் கிட்டத்தட்ட 103 feet லாங். இப்படி ஒரு ஃளைட்டை பார்த்த உடனே மார்டின் அண்ட் டக்ளஸ் டீம் ஆளுங்களே முடிவு பண்ணிட்டாங்க, ஓகே கான்ட்ராக்ட் போயிங்க்கு தான் அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ இந்த ஃளைட்டை டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 5 crew மெம்பர்ஸோட இந்த ஃளைட் டேக் ஆஃப் ஆகுது. அந்த ஃளைட்டுடைய சைஸ், அதோடைய டேக் ஆஃப் ஸ்பீட் எல்லாம் பார்த்து அங்க இருந்த மொத்த டீமும் அசந்து போறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 300 feet பறந்ததுக்கு அப்புறம் அந்த ஃளைட் அதோடைய ஸ்டெபிலிட்டியை லூஸ் பண்ணி கிராஷ் ஆகுது. அங்க இருந்த எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அந்த ஃளைட்ல டிராவல் பண்ண 5 பேர்ல 2 பேர், அதுல ஒரு பைலட் மேஜர் ஃப்ளாயர் ஹில் அப்படின்ற ஒரு பைலட்டும் இறந்துட்டார். அண்ட் ஃபைனலா இந்த கான்ட்ராக்ட் மார்டின் அண்ட் டக்ளஸ் டீமுக்கு போகுது. சோ 65 பிளேன்ஸ் அவங்க கிட்ட இருந்து ஆர்டர் பண்றாங்க. இந்த கிராஷ்னால போயிங் ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய லாஸ் ஃபேஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட பேங்க்ரப்சி ஃபைல் பண்ற வரைக்கும் போயிட்டாங்க. ஓகே, இப்போ இந்த ஃளைட் ஏன் கிராஷ் ஆச்சு அப்படின்றது தெரியணும்னு சொல்லி போயிங் சைடுல இருந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் போறாங்க. இந்த டீம் அனலைஸ் பண்ணி ஃபைனலா கன்க்ளூட் பண்ணது என்ன அப்படின்னா, இங்க டெக்னிக்கல் ஃபால்ட் எதுவுமே கிடையாது. எஸ், இது ஒரு ஹியூமன் எரர் தான். ஆனா எல்லாருக்கும் என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, இந்த ஃளைட்டை டெஸ்ட் பண்ண அந்த பைலட் ஃப்ளாயர் ஹில், இவர் யூஎஸ் ஏர் கார்போடைய சீஃப் பைலட் ஆஃபீஸர். மோர் தென் 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பைலட் தான் இந்த ஃளைட் ஆபரேட் பண்ணியிருக்காரு. இந்த கிராஷ்கான காரணம் காக்பிட்ல இருந்த கவுண்ட்லெஸ் ஆன காம்ப்ளெக்ஸ் ஆப்ஷன்ஸ். அதை ஒரு பைலட்டால ஞாபகம் வச்சுக்கிட்டு ஹேண்டில் பண்ண முடியல. டெக்னிக்கலா சில விஷயங்கள் சொல்றாங்க. அதாவது இந்த ஃளைட்ல 4 இன்ஜின் இருக்கும். ஸோ ஃபியூவல் அண்ட் ஆயில் மிக்ஸ், விங் ஃபிளாப்ஸ், ட்ரிம் ட்ராப்ஸ், ரிட்ராக்டபிள் விங் எட்ஜஸ், இது எல்லாமே மேனுவல் இன்டர்வென்ஷனோட தான் அதை ஸ்டேபிள் ஆக்க முடியும். இது எல்லாமே அந்த பைலட் அதோடைய டேக் ஆஃப் டைம்ல கரெக்டா பண்ணணும். இன்ஃபேக்ட் இந்த பர்டிகுலர் கிராஷ்ல என்ன பிரச்சனைனா, எலிவேட்டர் ரடர் கண்ட்ரோல் அப்படின்றதுல எமர்ஜென்சி பிரேக் அவர் ரிலீஸ் பண்ணாததான் இந்த கிராஷ்க்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலான விஷயம். பட் நம்ம இதுல புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, அவர் செய்ய வேண்டிய ஏதோ ஒரு ப்ராசஸ் அங்க மிஸ் பண்ணதுதான் அந்த கிராஷ்க்கு காரணம். ஓகே, இது டெக்னிக்கல் ஃபால்ட்னால நடந்த கிராஷ் கிடையாது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அப்ப ஏன் நம்ம ஒரு ஃளைட் வாங்கி அதை மறுபடியும் டெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க இருந்த சில யூஎஸ் அஃபீஷியல்ஸ் அந்த ஃளைட்டை வாங்கி டெஸ்ட் பண்றாங்க. இவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணாங்க. அதுல முக்கியமான ஒரு ஃபேக்டர் ட்ரைனிங் கொடுத்து இந்த இஷ்யூ சால்வ் ஆக போறது இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இந்த ஃளைட் ஆப்ரேட் பண்ணவர் ஒரு எக்ஸ்பர்ட்டாலேயே ஹேண்டில் பண்ண முடியாத மாதிரி காம்ப்ளெக்ஸா இருந்த ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணிட்டா இந்த ஃளைட்டை ஈஸியா ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு இவங்க டிசைட் பண்ணாங்க. அதுக்காக இவங்க கொண்டு வந்தது தான் இந்த செக்லிஸ்ட் ப்ராசஸ். அவ்வளவுதான், அந்த ப்ராப்ளம் இஸ் சால்வ்டு. இவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை கிராக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் போயிங் கிட்ட இருந்து 13,000 ஃபிளைட்ஸ் வாங்கினாங்க. இந்த மாடல் 299 ஃபிளைட்டை தான் வேர்ல்டு வார் 2ல B-17 பாம்பர் அப்படின்னு சொல்லி இவங்க யூஸ் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் வேர்ல்டு வார் 2ல ஹையஸ்ட் பாம் டிராப் இந்த ஃபிளைட்ல தான் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஏவியேஷன்ல ப்ரீ ஃபிளைட்டுக்கு, டேக் ஆஃப்க்கு, எமர்ஜென்சி லேண்டிங்க்குன்னு ஒரு செச்சுவேஷனுக்கு இவங்க செக்லிஸ்ட் வச்சிருக்காங்க. இந்த செக்லிஸ்ட் ப்ராசஸ் அதுக்கப்புறம் நிறைய மற்ற இண்டஸ்ட்ரீஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, எஸ்பெஷலி ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸ். இன்ஃபேக்ட் அட்டுல் குவாண்டே அப்படிங்கிற ஒரு சர்ஜன் கம் ஆத்தர் த செக்லிஸ்ட் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. ஓவராலா இந்த ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரீஸ்ல நடக்கிற டெத் ரேஷியோல பாதிக்கு பாதி எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது மறக்கிறது தான் ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கு அப்படின்னு அவர் ஐடென்டிஃபை பண்றாரு. அதனால இவர் ஒரு சில செக்லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ட்ட கொடுத்து அதை எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வச்சாரு. அந்த செக்லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் வித் சோப். இது மேபி பார்க்க கொஞ்சம் சில்லியா இருக்கலாம், கை கழுவுறது கூட ஒரு செக்லிஸ்ட்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லி. பட் இந்த மாதிரியான சின்ன சின்ன ப்ராசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணதால
ஓவராலா 47% டெத் ரேஷியோ குறைஞ்சிருக்கு அண்ட் மேஜர் காம்ப்ளிகேஷன்ஸ் 36% குறைஞ்சிருக்கு. இந்த செக்லிஸ்ட் ப்ராசஸ் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ், ஏவியேஷன்ஸ் இதெல்லாம் தாண்டி பிசினஸ்லயும் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. நம்ம ரீசெண்டா ஆலடிப்பட்டியான் ஃபவுண்டரோட ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோல SOP அப்படின்ற ப்ராசஸை பத்தி கொஞ்சம் டீடைலா பேசியிருப்போம். இந்த SOPக்கும் செக்லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். எல்லா பிசினஸ்ல இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கும். அங்க ரெண்டு டைப் ஆஃப் எரர் நடக்கும். ஒன்னு எரர் ஆஃப் இக்னோரன்ஸ், இன்னொன்னு எரர் ஆஃப் இன்எப்டிட்யூட். இந்த எரர் ஆஃப் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன வேலை செய்யணும்னே தெரியாது. இந்த இடத்துல தான் SOP ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அந்த SOP அவங்க படிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு அங்க என்னென்ன பண்ணணும்ன்றது தெரியும். ஆனா இந்த எரர் ஆஃப் இன்எப்டிட்யூட் இருக்குல்ல, அங்க அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும், ஆனா அதை பண்ணாம விட்டுருவாங்க. அதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கலாம். ஒன்னு மறந்து போயிருக்கலாம், இல்ல வேற ஒரு வேலை வந்ததால இதை தள்ளி போட்டிருப்பாங்க, இல்ல வேணும்னே பண்ணாம விட்டுருக்கலாம். இந்த இடத்துல தான் செக்லிஸ்ட் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஸோ SOPங்கிறது ஹவு டு டூ, செக்லிஸ்ட் அப்படிங்கிறது வாட் டு டூ. இந்த மாதிரி உங்களுடைய பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி டெய்லி செக்லிஸ்ட் அப்படின்னு ஒன்று வச்சுக்கோங்க, இன்னொன்று ரெக்கரிங் செக்லிஸ்ட் அப்படின்னு ஒன்று வச்சுக்கோங்க. டெய்லி செக்லிஸ்ட் அப்படிங்கிறது நீங்க டெய்லி காலையில வந்த உடனே ஒரு டீம் மீட்டிங்ல இன்னைக்கு என்னென்ன வேலை இருக்கு அப்படின்றத ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கிறது டெய்லி செக்லிஸ்ட். வேற ரெக்கரிங் செக்லிஸ்ட் அப்படின்னு வரும்போது ஒருத்தர் டெய்லி அந்த வேலையை திருப்பி திருப்பி கரெக்டாக செய்யணும். மோஸ்ட்லி இந்த ஹவுஸ் கீப்பிங்லாம் இந்த மாதிரியான செக்லிஸ்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி உங்க ஆர்கனைசேஷன்ல வேலை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான வேலை என்ன அப்படிங்கிறத கிளீனா டிஃபைன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அந்த வேலையை பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னுடைய வீடியோஸுமே நீங்க டெய்லி பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா அந்த ஒரு வீடியோக்கு பின்னாடி என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்றத நாங்களும் ஒரு செக்லிஸ்ட் மெயின்டைன் பண்றோம். லைக் ஸ்கிரிப்ட் எழுதணும், ஸ்கிரிப்டுக்கு அப்புறம் ஷூட்க்கு அப்புறம் எடிட்க்கு அப்புறம் தம்ப்நெயில் கிரியேஷன், இது எல்லாம் முடிச்சு ஃபைனலா போஸ்ட் ஆச்சான்றத வரைக்கும் நாங்க செக்லிஸ்ட்ல வேலிடேட் பண்றோம். இந்த ப்ராசஸ் எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா யாராலையும் எந்த வீடியோ என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்றத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த வேலையை பார்ப்பாங்க. ஓகே, இந்த கம்பெனி ப்ராசஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த செக்லிஸ்ட் ஃபாலோ பண்றத நீங்களும் ஒரு ஹேபிட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டா அது உங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம எல்லாருடைய டே டு டே லைஃப்ல நடக்கிற இந்த மாதிரியான சின்ன சின்ன மறதினால வர பிரச்சனைகளை இந்த செக்லிஸ்ட் மூலமா ஈஸியா சால்வ் பண்ணலாம். இது வரைக்கும் இந்த செக்லிஸ்ட் ப்ராசஸ்லாம் நான் பண்ணதே இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா அதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நம்மளுடைய லிஸ்ட் ஆஃப் ஒர்க்ஸ் எழுதி அதில் ஒரு ஒர்க்கையாக நம்ம முடிச்சு ஸ்ட்ரைக் அவுட் பண்ண ஒரு கைண்ட் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் நமக்கு கிடைக்கும். அது ஒரு சின்ன வேலையாக தான் இருக்கும், ஆனால் அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா அது என்னமோ பெருசாக ஜெயிச்சு சாதிச்சிட்டோன்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த டாபிக்கோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.